ஓம் நம சிவாய. அனைவருக்கு அன்பான தெய்வ மகளின் வணக்கம். அழகான நாள் இன்று பிப்ரவரி 14 காதலர் தினம் திருநாள் நல் வாழ்த்துக்கள். இதில் நாம் ஒரு விஷயத்துக்காக நாம் பகவானை எடுத்துக்கலாம். பகவான் எம் சிவபெருமானும் அம்மை தாய் தந்தை அர்த்தநாரீஸ்வரர் எவ்வளோ அன்பாக இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்காங்க. இயற்கையாக தேவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க. பிறகு அயோத்தியர் ராமர் சீதா அம்மை தாய் தந்தையாக இந்த மானிட பிறவியில் வாழ்ந்து நல்லபடியாக இப்படி தான் இருக்கணும், கணவன் மனைவினா இப்படி தான் இருக்கணும், அன்பாக இருக்கணும், காதலுக்கும் மேலாக அன்புக்கும் மேலாகன்னு சொல்லி அவ்வளோ அழகாக வாழ்ந்து காட்டியிருக்காங்க இல்லைங்களா? அப்படின்னா நாம் இந்த மானிட பிறவியில் நிறைய அன்பு நாம் கொடுப்போம் இல்லைங்களா? அந்த காதலானது நாம் நம்முடைய அம்மா அப்பாவுக்கு கொடுக்கலாம், கணவன் மனைவிக்கு கொடுக்கலாம், மனைவி கணவருக்கு கொடுக்கலாம், உண்மையான அன்பும் காதலும் பெற்ற குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கலாம், பிறகு உண்மையான நண்பர்களுக்கு கொடுக்கலாம். இது எல்லாமே காதல் தான் இல்லைங்களா? லவ்னா வெறும் லவ்வர்ஸ் மட்டும்தான் காதல் கிடையாது. காதலன்னாமே இது எல்லாமே காதல் தான் இல்லைங்களா? பகவானே அவ்வளோ அழகாக இந்த உலகத்தில் நம்ம மானிட பிறவியில் பிறந்து வாழ்ந்து மானிட பிறவியில் ராமராய் பிறந்து அழகா சீதா அம்மை கூட காதல் ஜோடிகளாக வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க இல்லைங்களா? அப்படியாப்பட்ட மண்ணில் பிறந்த நாம் எப்படி வாழணும், எந்த அளவுக்கு நாம் அன்பை கொடுக்கணும் இல்லைங்களா? நாமெல்லாம் எத்தனை நாளைக்கு வாழ போகிறோம்? கொஞ்ச நாள் தான் இந்த உலகத்தை நாம் சுற்றி பார்க்க தான் வந்திருக்கோம். பர்மனெண்ட்டாக வாழ்தோ எங்கள் சொத்தை சம்பாதிச்சு வைக்கவோ கிடையாது. உண்மையான நட்பை சம்பாதிக்கலாம், உண்மையான அன்பை சம்பாதிக்கலாம், உண்மையான நம்மளுடைய அன்பை நம் தாய் தந்தைக்கு கொடுக்கலாம், குழந்தை செல்வத்துக்கு கொடுக்கலாம், நம்மளை நம்பின உறவுகளுக்கு கொடுக்கலாம். இதெல்லாமே உண்மையான அன்பாகும், உண்மையான காதலாகும் இல்லைங்களா? இந்த மாதிரி அம்மையப்பன் அர்த்தநாரீஸ்வர் இந்த உலகத்தையே ஆட்டி படித்தாங்க இல்லைங்களா? எந்த அளவுக்கு அன்பாக இருந்தால் இந்த பிரபஞ்சத்தை அவங்க அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க, வாழ்ந்து காட்டி செதுக்கியிருக்காங்க. லக்ஷ்மி நாராயணரே இந்த உலகத்தில் பிறந்து ராம சீதா லக்ஷ்மணராக வாழ்ந்து காட்டியிருக்காங்க இல்லைங்களா? அவங்களுக்குள்ள எண்ணற்ற அன்பு. அந்த மானிட பெருவில பிறந்த நாமெல்லாம் அப்போ எண்ணற்ற பாகியசாலி. எவ்வளோ காதல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நாம் கொடுக்கணும் இல்லைங்களா? அந்த ஒரு அழகான நாள் இன்று நாம் நல்லபடியாக நம் இல்லத்தில் இருக்கக்கூடிய நமக்கு சார்ந்த நம்ம வீட்டு உறவுகள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அன்பு, காதல் நிச்சயமாக அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லைங்களா? உண்மையான அன்பே சிவமாகும், உண்மையான காதலே சிவமாகும் இல்லைங்களா? அம்மையப்பனே போட்டி அர்த்தநாரீஸ்வரரே போட்டி, இறைவன் சார்பா அம்மையப்பன் அர்த்தநாரீஸ்வரர் சார்பா, லக்ஷ்மி நாராயணர் சார்பா, ராம பகவானே சீதா அம்மையப்பனேன்னு சொல்லி ராமபெருமான் சீதா அம்மையாக இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டினா அவர்கள் சார்பா உங்கள் எல்லாருடைய மனமார்ந்த பிறகு என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை சார்பா உங்கள் எல்லாருடைய மனமார்ந்த காதலர் தினத்தினால் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் உண்மையான அன்பு எல்லாருக்கும் கொடுங்க, காதலாய் கொடுங்க, அன்பாய் கொடுங்க, நேர்மையாக இருங்க. அந்த நேர்மையே நம்மளை காப்பாற்றும். பிறகு போன வருஷம் இந்த நல்ல நாளில் நாம் அயோத்தியில் இருந்தோம். அயோத்தியில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு 70-80 வயசு ஆன ஒரு ஐயாவும் அம்மாவும் நம்ம கூட ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. ஐயாவுக்கு ஒரு 75 வயசு இருக்கும், அம்மாவுக்கு ஒரு 60 வயசு தான் இருக்கும். இந்த காதல் ஜோடி நம்ம கூட பயணம் பண்ணியிருந்தாங்க போன வருஷம் அயோத்தியா என்னுடைய ஆன்மீக பயணத்தில். அதில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குங்க. இந்த பிப்ரவரி 14 அன்று கூடவே அந்த காதல் ஜோடிகள் இருந்தாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட கேட்டிருந்தேன், அம்மா நீங்கள் கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுதுன்னா 50 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. 50 வருஷங்க, 1-2 அது இந்த காலத்தில் 50 வருஷம் வாழ்ந்துருங்கன்னா அது பெரிய விஷயம். அந்த இப்போ நமக்கு ஒரு 100 வருஷத்துக்கு ஒரு 50-60 வருஷத்துக்கு பின்னால் ஜோடிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அந்த அம்மாவும் ஐயாவை எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 50 வருஷம் கல்யாணம் பண்ணி நாங்கள் வாழ்ந்துட்டோமா. இதுவரை எங்களுக்கு எவ்வளவோ கோவம் வந்தாலும் நாங்கள் ஒருத்தருக்கு விட்டு கொடுத்ததில்லன்னு சொல்லி ரொம்ப அழகாக என்கிட்ட சொன்னாங்க. இன்னும் போன வருஷத்தோட பிப்ரவரி 14 நான் அயோத்தியில் அவங்க கூட தான் நான் இருக்கேன். அந்த வீடியோ இந்த கிளிப்பிங்கில் நீங்கள் பார்ப்பீங்க. அவங்களுக்கும் நான் கால் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்ல தான் போகிறேன். ஏன்னா இந்த வருஷத்தில் இந்த மானிட பிறவியில் 50 வருஷம் ஒரு காதல் ஜோடி வாழ்ந்துட்டேக்கான அது பெரிய விஷயங்க. ஹேட்ஸ்அப் இல்லைங்களா? கண்டிப்பாக அந்த வீடியோ கிளிப்பு நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு சின்ன ஞாபகார்த்தம் அயோத்தியா பயணத்தோட வீடியோ. போன வருஷம் இந்த நாளில் நாங்கள் அங்கே இருக்கோம்.
எண்ணற்ற மகிழ்ச்சியாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை உங்களுடைய பார்வைக்காக கண்டிப்பாக இவங்க எல்லாருடைய ஆசிரியத்தோட இவங்க எல்லாருடைய பிளஸ்ஸிங்ஸோட மீண்டும் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த மீண்டும் ஒரு முறை காதலர் தின திருநாள் நல்வாழ்த்துக்கள். நிறைய அன்பை கொடுங்க, அது காதலாய் மாறி உங்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த உலகத்தில் நாம் இருக்கக்கூடிய நாட்கள் நாமளும் வாழ்ந்து பிறருக்கும் நாம் நல்லது பண்ணி இந்த உலக நாளுக்காக நாம் வாழ்வோம். இன்று நாம் இருக்கோம், நாளைக்கு நாம் மறவையிடுவோம் இல்லைங்களா, மறைஞ்சிடுவோம். நம்ம இந்த நல் சொல்கள் நல் வாக்குகள் தான் இந்த உலகத்தில் வாழும். அது கூட ஒரு காதல் இல்லையா, இல்லைங்களா? காதலுடன் வாழுங்க, நல்ல நட்புடன் வாழுங்க, நல்ல அன்புடன் வாழுங்க. அன்பே சிவமாகும். அம்மையப்பனை போட்டி அர்த்தநாரீஸ்வரே போற்றி போற்றி. நன்றி. ஓம் சிவாய. வாங்க 50 வருஷம் அழகாக வாழ்ந்த காதல் ஜோடிகளில் இந்த நாளில் நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோ கிளிப்பில் அவங்களுடைய பரிபூர்ண உங்களுக்கும் கிடைக்கிட்டு. ஓம் நம சிவாய. நான் மீண்டும் வரேன்னு சொல்லியிருந்தேன். அயோத்திக்கு வந்துட்டேன். 2ஆம் முறையாக 3ஆம் தரிசனம். ஜெய் ஸ்ரீராம். ராமர் கோயிலிருந்து ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. வாழ்ந்தால் ராமபிரமாண மாதிரியும் சீதா அம்மை மாதிரியும் நல்ல ஒரு காதல் ஜோடிகளாக வாழணும் இந்த அழகான உலகத்தில். இங்கே அயோத்தியில் நான் இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமை அடிக்கிறேன். உங்களுடைய மனமார்ந்த ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஜெய் ஸ்ரீராம். எனக்கும் ராமர் மேலே அவ்வளோ காதல், என் தாய் தந்தை மேலே. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காதலர் தினம்மா. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. அது மட்டும் இல்லாமல் இங்க 50 வருஷம் வாழ்ந்த ஜோடி இருக்காங்க. அதான் அம்மாவும் அப்பாவும். கிட்ட வாங்க. ரெண்டு பேருக்கும் காதலர் தின நல்வாழ்த்துக்கள். எல்லாம் பிளஸ் பண்ணுங்க, பிளஸ் பண்ணுங்க. எனக்கு வாழ்த்துங்க வாழ்த்துங்க. ஐ லவ் யூ சொல்லுங்க. ஐ லவ் யூ சொல்லுங்க. ஐ லவ் யூ. ஓ தேங்க் யூ. இந்த மாதிரி இன்னும் நீங்க நல்லா வாழ்ந்து நல்லா இருக்கணும். அம்மாவும் அப்பாவும் 70வது ஆண்டு கல்யாணம் பண்ண போறாங்க எங்க பொண்ணுங்க. ஒரு பங்கு கண்டிப்பா கண்டிப்பா. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ரெண்டு பேருக்குமே காதலர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். 7வது ஆண்டுல நாங்க பண்ண போறோம். கொஞ்சம் அழைப்போம். கண்டிப்பா கூப்பிடுங்க. ஜெய் ஸ்ரீராம். என் ராமர் மேல எனக்கும் அவ்வளவு காதல் அன்பு யார் மேலும் வரல இல்லீங்களா. எனக்கு ராமர் மேல காதல். ஜெய் ஸ்ரீராம். அம்மையப்பன் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். जय श्री राम. कृपया निकास द्वार या खोया पाया सेंटर या किसी भी चौकी पर आए. नंदेश तिवारी जौनपुर. एक माता जी आप. जय श्री राम. அப்ப நான் போயிட்டு வரேன்.